காலத்துக்கு காலம் என்ன விசஜந்துக்கள் வெளியால வரும் என்று சொல்லி அது ராமநாதன் அர்ச்சுனா தான் அந்த விசஜந்து. எனக்கு ஒரு பெரிய டவுட்டுண்டா இவர் ஸ்ரீதரன் ஐயா இந்த கட்சி உண்டு. ஏனென்றால் சுமந்திரன் ஐயா சாகிறது முன்ன சொல்லி கொண்டு இருந்தாங்க மாவை சேனாதர. நான் கட்சியே இல்லாமல் அரசியலுக்கு வந்தால் எனக்கு கட்சியின் தேவையும் இல்லை, அப்படித்தான் நான் அடுத்த வருஷம் நிற்கணும் மட்டும் இல்லை. என்னண்டா ஐயா சொல்லி கொண்டிருக்கார் கட்சியின் ஒற்றுமை என்றா என்னென்று. நீங்கள் எந்த கட்சின்னு எனக்கு விளங்கியல. நான் நினைச்சேன் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகும். ஆனால் பார்த்தா ஏதோ மத்திய செயற்குழு கூட்டம் பண்றாங்க. வழக்கை இந்த திருவோணமலை வழக்கு போகுதுன்றாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கட்சியின் தலைவர் என்றாங்க. திடீர்னு பார்த்தா சுமந்திரன் ஐயா தான் தலைவர் என்று சொல்றார். அப்ப கட்சியின் ஒற்றுமையெல்லாம் கதைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கும். எனக்கு ஒரு பெரிய டவுட். நீங்கள் தான் தமிழருக்கு தேசிய விடுதலையை பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னு கேட்க சரியான சந்தோஷமா இருக்கு. தட்டா அரைச்சதுல உங்களுக்கு ஒரு பூச்சிரி இருக்காமே உண்மையே எனக்கு தெரியல. செட்டு தெருவில் வீடு வாடிட்டுறீங்களா தெரியல. ஒரு டீச்சரா உழைச்ச ஏன் வேண்டியல டாக்டராகவே எனக்கு லோன் தான் இருக்கு. சரி, அது சம்பந்தமா பிறகு காய்ப்போம். ரெண்டாவது சொல்றீங்க அனுர அரசாங்கம் பொருளாதாரத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்குது. தேசிய இணக்கத்தை நாங்கள் முதலாவது கண்டு தேசியம் கதைக்கிறீங்க. எனக்கு விளங்கல என்றால் நீங்க படித்தால் நான் படிக்கல. மாஸ்லோண்ட ஹையரார்கி ஆஃப் நீடு என்ற ஒரு தியரி ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நீட்ல கடைசியா இருக்கிறது தான் அரசியல். அதாவது நாங்கள் எங்களுடைய சாப்பாடு இருக்கிற இடம், நாங்கள் செல்ஃப் ரெக்கக்னேஷன், அதுக்கு பிறகு எங்களுடைய சோஷியல் அஃபேர்ஸ், செக்யூரிட்டி எல்லாம் வந்த பிறகு தானே கடைசி எங்களுடைய அரசியல். அதாவது எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் அரசியல், தேசிய இது. ஆனால் நீங்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்ல போகிறதும் இல்லை, நீங்களும் உண்மையை விளங்க போகிறதும் இல்லை. இப்போ பொருளாதார முன்னேற்றம் தேவையில்லை. கிளிநொச்சியில் இருக்கிறவன் முழுக்க பிச்சை எடுத்தால் பரவாயில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்குகள் வந்தால் காணும். ஆனால் உங்களுக்கு தட்டாதிரியில் ஒரு பூச்சிடி இருக்குன்னு காய்க்கிறாங்க. உண்மையோ பொய்யோ தெரியல. உங்களோட சொந்தக்காரர் இருந்தோ என்னவோ தெரியல. பிள்ளையண்டா இப்போ நான் சொல்கிற பிள்ளை என்று சொல்லுங்க. செட்டு தெருவில் காணி வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறீங்களே கலகாசு. எனக்கும் பாராளுமன்றத்தில் வர அதே சம்பளம் தான் வருது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாராளுமன்ற சம்பளத்தில் எப்படி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் பரம்பரை பணக்காரரோ 160 பஸ் இருந்துச்சோ 4 தியேட்டர் இருந்துச்சோ தெரியல. எனக்கு அப்படி இருந்தும் எனக்கு கஷ்டம். இங்கே ஜாழ்ப்பாணத்தில் கூவ வேண்டியது என்னண்டு தையிட்டு விகாரை இடிப்பம் உண்டு. அங்கே பாராளுமன்றத்தில் சூவ வேண்டியது நாங்கள் உண்டாயிருப்போம் மச்சானண்டு. எனக்கு விளங்கியல உங்களுடைய அரசியல். அடுத்தது 6வது நிமிஷம் 49 தையிட்டி மக்கள் தீர்ப்பை திரட நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்றால் மக்கள் நாங்கள் செய்கிறது பிழை என்றா மக்கள் தீர்ப்பை திரட்ட மாட்டோம். எனக்கு ஒரு டவுட் என்னண்டா உங்களை தலைவர் தமிழற்ற அரசியல் பிரதிநிதிகளோட விடைக்க 22 பேர் நாங்கள் இருந்தாங்க. இப்போ மக்கள் தீர்ப்பு சொல்லி 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 சுமந்திரனையும் வெளியால போட்டு அது பிறகு உங்களுடைய முன்னாள் அரசியல்வாதி எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்க உங்களுடைய தமிழரசு கட்சியில் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தோழியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுதான் மக்களிட தெளிவான தீர்ப்பு. CV விக்னேஸ்வரனாக இருக்கட்டும் அல்லது அடிச்சு தில்லத்தப்பட்ட சுமந்திரனாக இருக்கட்டும், மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சுமந்திரனாக்களுக்கு மக்கள் தெளிவான பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புண்டு, அந்த உங்கண்ட தேசிய ஏமாற்ற அரசியலை தான் மக்கள் தெளிவாக இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண ஒரு வைத்தியரை கொண்டு வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வைக்கிற அளவுக்கு மக்கள் உங்களுக்கு தீர்ப்பை தந்திருக்கிறாங்க என்று சொல்லிக்கொண்டு கடைசி விஷயம் விகாரே இப்போ இருக்கிறது 7 அல்லது 8 ஏக்கர் காணியில் தான். அவர் அது தந்தா காணும் என்று சொல்கிறார். அதுவும் அவர் என்ன சொல்கிறார், அதுக்குள்ள இந்து சமய மக்கள் புத்த சமய மக்கள் உண்டா இருக்கிறதுக்கு தாங்கள் அழியலும்னு சொல்கிறார். விகாராதிபதியோட நேர போய் கதைச்சினீங்களா? இல்லை, நான் போய் கதைச்சினான். அவர் போனது உள்ளுக்கு போனது முழு வீடியோ இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன பொய்யுக்காக அந்த துண்டை மட்டும் இதோட அட்டாச் பண்ணுறேன். இப்போ விளங்கி கொள்ளுங்கோ, நீங்கள் மக்களை ஏமாற்றுங்கள். சிங்கள மக்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் மக்களுக்கு சிங்களம் தெரியாது. பாராளுமன்றத்தில் நீங்கள் கதைச்சு செய்கிற உள் கேமுகள் யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. விகாராதிபதி சிங்களத்தில் செலிவாக சொல்லியிருக்கிறார். 8 ஏக்கர் காணி பிடித்திருக்கிறார்கள். அந்த 8 ஏக்கரில் கட்டப்பட்ட விகாரை அப்படியே விட்டா காணும் என்று சொல்கிறத அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது தவிர மிச்சம் 21 ஏக்கர் காணியை அந்தந்த உரிமையாளர்கள் வந்தால் நீதி முறைப்படி அந்த உரிமையாளர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி உரிமையாளர்கள் இல்லாத பட்சத்தில் அரசாங்க அதிபர்கிட்டையோ யார்கிட்டையோ அவர்கள் அந்த காணியை பொறுப்பாக கொடுக்குறதா. நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கண்டா இந்த பிரச்சனை பெரிதாக்கி பௌத்த சங்கங்கள் எல்லாம் திருப்பி பெரிய பிரச்சனையாக்கி அவங்க முழு காணி பிடிக்க போறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன முழுக்க கூவலாம்
தமிழனுக்கு அது விளங்கலேண்டா நான் பைத்தியமாகவே இருந்துட்டு போகணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் இப்போ இந்த பிரச்சனை தொடக்கி இருக்கிறது தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளோட சேர்ந்து. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இப்போ அங்கே சொல்லுவார்கள் பௌத்த சங்கத்திட்ட அப்படி விடக்கூடாது, நீங்கள் போய் முழுக்கப்படியும் கொண்டு. இப்போது அவர்கள் 120 ஏக்கரையும் பிடிப்பார்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்குமெண்டா இந்த இனப்பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும், அரசியல்வாதிக்கு திரும்ப திரும்ப ஓட் விழும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரியாம எங்களுடைய தமிழ் மக்களும் சின்னாபின்னப்படினம், நீங்களும் தமிழரையும் சிங்களவரையும் சின்னாபின்னப்படுத்துங்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை யாரும் ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை ராமநாதன் அர்ச்சுனா பொய்யண்டா உங்களுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதியை தேடிக்கொள்ளுங்க. நான் போறேன்.